மணிக்கிழகு மாணிக்கம், நெல்லிக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு வெள்ளப்புத்தூர் நகரம். இன்னும் வெள்ளப்புத்தூர் நகரத்திலே ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலய திருவிழா அதிவிமர்சனமாக நடைபெற்று எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேரை வட்டம் கட்டியாமந்த ஸ்ரீ இனியார் ஆரம்பத்தை வரவழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே எரிகண்டாசுரன் யமகண்டாசுரன் வதை என்னும் அம்மன் திருக்காட்சி, எரிகண்டாசுரன் யமகண்டாசுரன் வதை என்னும் அம்மன் திருக்காட்சி என்னும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிதான வேளையிலே எனும் கிராமம், மணியம், மருதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம், கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொர்ண காணிக்கை 201 சுபோஜயம். அது மட்டுமல்லாது இன்னும் இதே வெள்ளப்பத்தூர் நகரத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா இந்த நாடக திருவிழாவிற்கு முக்கிய ஆதரவளித்து மற்றும் நாடக கலைஞர்களுக்கு இன்று இரவு உணவு உபசரிப்பு செய்த ஐயா ஊராட்சி மன்ற தலைவர், வெள்ளப்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா பி விஜயகுமார், ஐயா விஜயகுமார் மற்றும் எக்ஸ் துணைத் தலைவர் ஐயா ரவி பரசுராமன் அனைவரும் ஒன்றாக இணைந்து 301 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இன்னும் ஈதல் இசைவிட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை இருக்கின்றான் உள்ளவன் அந்த குரலுக்கேற்ப இன்னும் 16 கே சித்தாமூர் இன்னும் வருங்கால ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர், வருங்கால ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் கண்ணன் மற்றும் துணைத் தலைவர் எம் சக்திவேல், சித்தாமூர் நகரத்தைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் ஐயா சக்திவேல் இருவரும் இணைந்து எனது கலைக்குழுவை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பளிப்பு அளித்த உள்ளங்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம், பிறகு தர வேண்டிய உள்ளத்தை பெற வேண்டும். அவளுக்கு பெருமதிப்புக்குரிய இதே நன்னகத்திலிருந்து பலவையவர்களை வாழ்ந்து வரக்கூடிய அருமை மாமா பூவன் என்று சொல்லக்கூடிய பூபாலன் அவர்கள் இதோ பலவையாக சேர்ந்த வெங்கடேசனுக்காக ரூபாய் 500 தந்திருக்கிறார். அவருக்கு சார்பாக நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இதே நன்னகத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமையா ஏழுமலை அவர்கள் இதோ அடியன் எனக்காக ரூபாய் 200 கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு சார்பாக நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் கள்ளங்குளையை சேர்ந்த அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் இதோ எனக்காக ரூபாய் 100 தந்திருக்கிறார். அவர்களுக்கு என் சார்பாக நன்றி, வணக்கம். மற்றும் எத்தனை அன்பு உள்ளங்கள் எனக்காக அன்பளிப்பு கொடுத்தார்கள். அனைவருக்கும் என் சார்பாக நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.
பக்தா, காற்றென்ற மழையென்று பாராமல், அனலென்ற புனலென்று பாராமல், புலனை மடக்கி ஆத்ம ஞானத்தை நிலையாக நிறுத்தி என்னையே கோரி கடந்தோம் இருந்தீர்களே, என்ன காரணம்? ஆனால் மனதிற்குள் ஒரு சிறிய குறை, அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டியது கடமை அல்லவா? உண்மைதான் பக்தா, நிச்சயமாக எனக்காக தருவீர்களா? நிச்சயமாக தருவேன். அப்படியா தாயே? இந்த உலகத்தை வாழ்வதற்கு நானும் என் தம்பியும் வரம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஓடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு வரம் பெற வேண்டும் தாயே. பக்தா, என்னையே கோரி கடந்தோம் இருந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு வரம் வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். உங்கள் இருவருக்கும் என்னென்ன வரம் வேண்டும் கேளுங்கள், தடையில்லாமல் தாராளமாக தருகிறேன். பக்தா, கேட்டவருக்கு மறுத்து பேசாமல் கேட்கின்ற வரத்தை கேட்டவருக்கு ஏன் என்று வருகிறேன். மனமகிழ்ச்சி கொண்டேன் தாயே. இந்த உலகத்தில் சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம், அது மட்டுமல்லாமல் ஆணாக இருந்தால் ஆண் பெண்ணும் ஒன்று சேர்ந்து, அது மனிதர் குலமாக இருந்தாலும் சரி, தேவர் குலமாக இருந்தாலும் சரி, அரங்கர் குலமாக இருந்தாலும் சரி, பிறகினங்களாக இருந்தாலும் சரி, ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து ஜோடி வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு சிவராட்சியாலும் எனக்கு மரணமில்லாத பெருவாழ் வேண்டும் தாயே. பக்தா, நீ கேட்ட வரத்தினை தடையில்லாமல் அப்படியே தந்தேன், பெற்றுக்கொள். தாயே, என் தம்பிக்கும் நீங்கள் தான் வரம் தர வேண்டும். தாராளமாக. யமகண்டாசுரா, அது மட்டுமின்றி இந்த பாராய பிரபஞ்சத்திலே எந்த ஒரு ஆள் வர்க்கத்தினாலும் மரணம் என்பதே நேரக்கூடாது தாயே. அப்பேற்பட்ட வார்த்தை தாங்கள் அருள வேண்டும். பக்தா, இந்த உலகத்திலே பெண்களை தவிர எந்த ஒரு அல்லது ஆண்களை தவிர எந்த ஒரு பெண்களால் உனக்கு மரணம் என்பதை நேரக்கூடாது என்ற வரத்தினை நீ கேட்கின்றாய். பக்தா, நீ கேட்ட வரத்தினை அப்படியே தந்தேன், பெற்றுக்கொள். எங்களை வாழ்த்தி அனுப்புங்கள், நாங்கள் சென்று வருகிறோம். பக்தா, ஆனால் ஒன்று. ஆனால் என்றால் ஆயிரங்கள் அர்த்தம் உண்டு அதில். பக்தா, ஆனால் என்ன காரணம்? பக்தா, இப்பொழுது நான் கொடுத்த வரம் பொய்க்காத வரம். என்ன இது விளையாட்டு? அப்படி இந்த வரமானது பழிக்க வேண்டும் என்றால் நான் கேட்பதை நீ கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்பது நான் கொடுக்க வேண்டுமா? ஆமா. தாயே, பொன் பொருள் வேண்டுமா? ஆலை அமைக்க வேண்டுமா? ஆலை கூரைகளை தங்கத்தால் நிறுவ வேண்டுமா? தாயே, அதை இல்லாமல் கொடுப்பதற்கு காத்திருக்கிறேன். பக்தா, எனக்கு ஒரு நரபலி வேண்டும். பக்தா, நான் கேட்கும் நரபலியானது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொட்டு தாலி கட்டி அவனுடைய மனைவியும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவர்கள் இருவருக்கும் பிறக்கின்ற ஒரு ஆண் மகனை, 16 வயது நிரம்பிய ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து எனக்கு நீ நரபலியாக கொடுத்தால் நான் நேரிலே வந்து நீ கேட்ட அனைத்து வரத்தையும் பளிங்கமாக செய்வேன். நரபலி தேவை. தம்பி, நாடு சுத்து